அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பை முதலாவதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாய் 19% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 70% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாய் 84% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 10% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 66% உள்ளது. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாயாக உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 959 ரூபாய் 65% உள்ளது. இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 40% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாயாக உள்ளது. இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 75% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை பொறுத்தவரையில் 280 ரூபாய் 45% வழங்கியிருக்கிறாங்க. இலங்கைக்கு 955 ரூபாய் 16% வழங்கியிருக்கிறாங்க. கோயிலுடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். பேங்கோடைய பேரிலிருந்து அக்கௌண்ட் நம்பர்லேருந்து அவங்க சொன்ன ரேட்டு வரைக்கும் எல்லாமே சரியாக இன்க்ளூட் ஆகியிருக்கா அப்படின்றது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் மறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணம் இருக்குது. அதே போல் 1 ரூபாய் 2 ரூபாய் மாதிரியான சின்ன சின்ன வித்தியாசங்களும் இருக்குது சில எக்ஸ்சேஞ்சுகளில். குறிப்பாக அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் ரேட்டில் பெஸ்ட்டான ரேட் வழங்குறாங்க. அதே போல் ஒரு தினம் தான் கட்டணமாக விடுறாங்க. அதே போல் ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் உங்களுக்கு 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. அதே போல் ரேட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவு பரவாயில்ல. குறிப்பாக அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், அல்ஷாஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இந்த கட்டணத்தில் கூட உங்களுக்கு ஒரு 250 ஃபீல்ஸ் 350 ஃபீல்ஸ் போன்ற லாபம் இருக்குது. மறக்காமல் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அனுப்புங்க. அதே போல் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் வழங்குறாங்க அப்படின்றதை மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 944 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 602 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 831 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 259 ஃபீல்ஸ். கூடிய விரைவில் 24 கேரட் தூய தங்கம் 30 தினாரை எட்டும் போல தான் தெரியுது. மீண்டும் மீண்டும் அதிகரிக்கிறது குவைத்தின் தங்க விலை. விசா கொடுத்த கஃபியில் சிக்கினார். புரோக்கர் மசரையும் சிக்கினார். அட பாவிகளா, நாட்டாளிக்க வந்த ஹேக்கர்களுக்கு நீங்கள் தான் விசா கொடுத்ததா? எந்த ஒரு விடயத்திலையுமே குவைத்திகளுடைய ஆதரவு இல்லாமல் நடக்காது. அதுக்கு இதே ஒரு உதாரணம். ஓட்டுநர்களே தயவு செய்து கவனம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வீடியோவும் கொண்டாந்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா பயன்பெறுவீங்க. எங்கெங்கே இருந்தெல்லாம் ஒளிஞ்சிருந்து உங்களை டார்கெட் பண்ணுறாங்க. தயவு செய்து மாட்டிக்காதீங்க.
அடுத்ததா ஷோய்கள் அதிரடியான வேட்டை தேடுதலில் அதே மாதிரி வாகனங்களையும் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சிங்களம், தமிழ், அரபி இப்படி பல மொழிகளில் உங்களுக்கு மொழிபெயர்த்து சொல்லியாச்சு. வெளியிலாக்காமல் அடிக்காதீங்க, நிறைய பேருடைய ஏஜென்சியாக கேன்சல் ஆகுது அப்படின்ற அந்த முக்கியமான தகவலை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லோயரே சொல்லியிருக்கிறாங்க. வெளியிலாக்காமல் அடிக்கிறவங்க காசு கொடுத்து கவனம். கடைசி வரைக்கும் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா மிக முக்கியமான சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறாரு. காலநிலையினுடைய தன்மை மீண்டும் மீண்டும் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே வருகின்றது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இன்றைக்கு வானம் கொஞ்சம் வெளிப்பு தன்மை இல்லாமல் தான் இருக்குது. வளிமண்டலத்தில் அதிக ஈரப்பதம் இருப்பதால் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் லேசான முதல் மிதமான தீவிரமான வரை காற்றழுத்தத்துடன் கூடிய ருத்தூபா ஈரப்பதம் மறுபடியும் திரும்பும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பிப்ரவரி இறுதியில் மிகவும் குளிர்ந்த அலை இருக்கும் மற்றும் பாலைவன பகுதிகளில் வெப்பநிலை இரவில் தாமதமாக 2 டிகிரி நெருங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. பாலைவன பகுதிகளில் இருக்கிறவங்க, குறிப்பாகவே இந்த பண்ணை பகுதிகளில் இருக்கிறவங்க. அதே போல் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு வேளை மழை பெய்யலைன்னா நாளைக்கு இல்லை நாளை அன்னைக்கு பெய்யலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வண்டி கழுவுறவங்க கொஞ்சம் பார்த்தே கழுவுங்க. لكن مع الأعياد الوطنية بإذن الله تعالى 25 فبراير و26 فبراير راح تسيطر علينا الجبهات الباردة الشمالية وانخفاض ملحوظ في درجات الحرارة. متوقع أن نتأثر بموجة برد وتصل درجة الحرارة إلى الدرجتين آخر الليل في المناطق الصحراوية. فأجواء العقارب وأجواء فبراير أجواء غير مستقرة وخداعة. فدرجة الحرارة تتقلب في أي لحظة بين الارتفاع والانخفاض السريع في درجات الحرارة. فمتوقعين أجواء دافية تستمر معانا مع سيطرة الرياح الجنوبية. لكن نهاية فبراير متوقع إن شاء الله أجواء باردة وانخفاض في درجات الحرارة وبرودة شديدة خاصة آخر الليل. والله أعلم. இதோ மீண்டும் 6.6 ரிக்டர் அளவிலான பூகம்பம் எத்தியோப்பியாவில் பதிவாகி இருக்குது. தொடர்ந்தும் பூகம்பத்துடைய கோரம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நிலப்பிளவுகள் இப்போ ரீசெண்டாக கூட நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. நிலப்பிளவுகள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்குது. நிலத்தகடில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது மிகப்பெரிய பூகம்பத்துக்கு இது முதல் படியாக கூட இருக்கலாம் அப்படின்னு புவியியல் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. முடிந்த வரைக்கும் நன்மைகளை தேடுங்க, தீமைகளை விட்டு தவிர்த்துக்கோங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. அட பாவிகளா, அது நீங்கள் தானா அப்படின்ற மாதிரி ஒரு மசரியும் ஒரு குவைத்தியும் பிடிபட்டிருக்கிறாரு. மசரி புரோக்கர் வேலை பார்த்துருக்கிறாரு, குவைத்தி வீசா கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா இவனுங்களோட திட்டத்தை பாருங்கள். ஏர்போர்ட்டில் கொண்டு போய் இந்த வீசா கொடுத்ததில் ஒரு சிலர் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் நாடு கடத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, நாட்டை விட்டு எப்படியாவது எஸ்கேப் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் தெளிவாக செயல்பட்டு துல்லியமாக கணிச்சு இவங்களையெல்லாம் பிடிச்சிட்டாங்க. இந்த நாட்டுக்கே சதி செய்ய வந்த சீனர்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க மசரியும், அடுத்ததா குவைத்தியும். பார்த்துக்கோங்க, குவைத்தியுடைய ஆதரவு இல்லாமல் இந்த நாட்டில் எந்த தவறுமே நடக்காது அப்படின்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி. அதே போல் இதோ கடந்த 2025 13ஆம் திகதி 2ஆம் மாதம் ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் சப் ஜென்சியாவை, அதாவது குடியுரிமைகளை பறிக்கும் வேலை திட்டம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரைக்கும் பலருடைய ஏஜென்சியாக்கள் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்டவர்களுடைய ஏஜென்சியாக இந்த 2025ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் இருந்து மட்டும் பறி போயிருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம், வெளியில் அக்காமல் அடிக்காதீங்க. எல்லா மொழியிலையும் உங்களுக்கு நான் சொல்லியாச்சு. காசு கொடுத்து அக்காமல் அடிக்கிறவங்களுடைய நிலைமை என்ன, இதை கேட்டாவது தெரிஞ்சுக்கோங்க. ஆங்கில மொழியில் don't
buy visa. Don't pay for someone to get visa for your brother or your sister or your cousin. This is illegal and it's considered as human trafficking in Kuwait. Even though if you are the one who's paying the money, not the one who's getting the money. Add to that, maybe if you paid the money, you cannot ask for the money back because it was used for illegal act. But you can complain as a fraud case. Don't pay anyone in order to get one of your friends or family members to get into Kuwait with visa. Let's say you paid and they came. Later on, what will happen? Will they work for the company? No. They'll work outside. Then when they are caught, they will be deported from Kuwait with fingerprint before leaving Kuwait and can never get back to Kuwait. So either you submit their CV and get them a job in Kuwait, or do not buy a visa, because again, if you are not caught while buying the visa, the employee himself will be caught working in another place, causing himself and the place he's working in problems. Again, do not buy free visa, which we call free visa because they are working outside, from anyone. This is my advice to you. This is Attorney at Law, Fatma Al-Divan. Thank you for following me and keep following for more legal guidance. தொண்டை தண்ணி வத்தும் வரைக்கும் கத்தியாச்சு லோயர் அம்மா. இனிமேலாவது கேட்டு நடக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பார்த்து நடந்துக்கட்டும். அடுத்ததா, ஓட்டுநர்களே, முடிந்த வரைக்கும் தயவு செய்து கவனமாக இருங்க. ஒளிஞ்சிருந்து ராக்கெட் பண்ணுறாங்க. உடனே இப்போ வண்டி வந்து ரோட்டில் டிராஃபிக் இல்லை, கேமரா இல்லை அப்படின்னு நீங்கள் வேகமாக போனாலும் பாருங்கள், 167 வேகத்தில் ஒரு வண்டி போகுது, இதோ இன்ன கலர் வண்டி தான், டார்கெட் பண்ணுங்க பிடிங்க அப்படின்னு சொன்னதுமே முன்னாடி தயாராக இருக்கிற அதிகாரிகள் அடுத்த கணம் வண்டியை விரட்டி வந்து பிடிக்கிறாங்க. கேமரா இல்லை, யாருமே நம்மளை பார்க்கலன்னு நினச்சி வேகமாக ஓட்டாதீங்க. அதே மாதிரி பஸ் ஸ்டாப் இல்லாமல், பஸ் ஸ்டாப் இருக்கக்கூடிய இடங்கள் இல்லாமல் சும்மா போகிற வர இடங்களில் பஸ்ஸுகளில் நிறுத்தி இறங்காதீங்க. அதே மாதிரி பஸ் ஓட்டுநர்களுக்கும் கவனம். விதிமீறல்களுக்கு அதிகபட்ச தண்டனை, அதிகபட்ச அபராதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவுசெய்து ஓட்டுநர்களே கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
ஷுவைக்கில் அதிரடியாக களமிறங்கி இருக்கிறாங்க. ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடைய வழிகாட்டுதலின் கீழ் இந்த ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் இந்த காருக்கு அந்த அதிகமான இரைச்சல் ஊட்டக்கூடிய சத்தத்தை எழுப்பக்கூடிய சைலன்சர் யாரெல்லாம் பூட்டி கொடுக்குறாங்கன்னு பார்த்து ஒவ்வொரு கேரேஜாக உள்ளே பூந்து சோதனை பண்ணி அத்தனை பொருட்களையும் கைப்பற்றி இருக்கிறாங்க. கைப்பற்றினது மட்டும் இல்லாமல் உடனே அந்த கேரேஜ்களை இழுத்து மூடவும் செஞ்சுருக்காங்க. அது மூடினதோடு விட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. மொத்தமாக கேரேஜெல்லாம் இழுத்து மூடினவங்க அந்த கேரேஜில் வந்து வண்டி நம்பரோட பில்லெல்லாம் இருக்கும் இல்லையா, எந்தெந்த வண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து இதோ அதிரடியாக அத்தனை வண்டிகளையும் தூக்கி சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. குவைத்துறை உள்துறை அமைச்சகம். இறைச்சலுக்கு இனி வேலை இல்லை. ரொம்ப வேகமாக செயல்படுறாங்க உள்துறை அமைச்சகம். அதே போல் விதிமீறல்களுக்கான அபராதத்தையும் டாப் லெவலில் கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். பேசினா அதிகமாக பேசுகிறேன்னு வானுங்க. சரி, ஏதோ நம்மளால் முடிந்தது நம்மளுடைய வீடியோக்களில் நம்மளுடைய சகோதரிகளுக்கு முடிந்த வரைக்கும் தெரியப்படுத்துறது. புரிஞ்சு நடக்கிறவங்க நல்லபடியாக பாதுகாப்பாக இருந்து சம்பாதிக்கிற சம்பள பணத்தை பத்திரமா நாட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இல்லையா இங்கேயே முக்காலஃபா கட்டிட்டு வந்த கடனும் முடியாமல் ஒன்றும் இல்லாமல் வருஷ கணக்கில் இங்கேயே குந்திக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய தொழிலுக்கு எவ்வளோ கண்ணியம் கொடுக்குறீங்களோ அது மாதிரி இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கும் கண்ணியம் கொடுங்க. கவனமாக இருங்க. உங்களுடைய பொழைப்பு மட்டும் பாருங்கள். தேவையில்லாத எந்த விடயங்களுக்கும் ரேஸ் ஓடுறதோ அல்லது கொஞ்சம் அழுத்தி பார்ப்போமே, கேமரா இல்லை யாருமே பார்க்கலன்னு அழுத்தி பார்க்குறதோ இதெல்லாம் விட்டுருங்க. முக்கியமாக யாருக்கிட்டையுமே காசு கொடுத்து அக்காமல் அடிக்காதீங்க, வீசா வாங்காதீங்க. அது உங்களுடைய குடும்பங்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ நீங்கள் யாருக்காக வாங்கினாலும் அது இல்லீகல். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.